Good morning everyone. Today 7th maths பார்க்க போறோம். ஓகேவா? அன்னைக்கு என்ன பார்த்தோம்னா பேசிக் பார்த்தோமா, LCM அது மாதிரி சும்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதுனால பேசிக் LCM எப்படி பண்றது, நெக்ஸ்ட் கொஞ்சம் 6th பார்த்ததுனா ரிமைண்ட் பண்ணேன். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் நேம் என்னன்னா இன்டிஜர். ஓகே, integers. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் நேம் என்னன்னா இன்டிஜர். இன்டிஜர்ஸ் நம்ம 6th ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஒண்ணும் இல்ல, டைப்ஸ் ஆஃப் நம்பர். டைப்ஸ் ஆஃப் நம்பர்ல நம்பரோட டைப்ஸ் பத்தி பேசுறோம். ஓகேவா? என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் இருக்கு, ஹோல் நம்பர் இருக்கு, இன்டிஜர் இருக்கு. ஓகேவா? இப்போ அதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டிஜர் நம்பர் பத்தி தான் பார்க்க போறோம். இது இங்கிலீஷ் ஃபுல்லாவே இன்டிஜர்ஸ். எப்படி இன்டிஜரை ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, டிவைட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி தான். 6th வரைக்குமே நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஹோல் நம்பர்னா என்னது? 0ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 0ல ஸ்டார்ட் ஆகி 0, 1, 2, 3 அந்த மாதிரி நம்பருக்கு லிமிட்டேது. நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்னா என்னன்னா 1ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 1ல ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்கும் லிமிட்டேஷனே இல்லை, நம்பருக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனுமே இல்லை. இதுவே இன்டிஜர் நம்பர்னா என்னன்னா போத் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஓகேவா? அதான் இன்டிஜர். இன்டிஜர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்டிஜர் எப்படி நம்ம இன்டிஜர் என்ன இருக்குன்னா போத் பாசிட்டிவ் அண்ட் ரெண்டுமே இதுதான் இன்டிஜர். ஓகேவா? ஜஸ்ட் நான் ஒரு நம்பர் லைன் மாதிரி போட்டு இன்டிஜர் நம்பரை நோட் பண்ணுறேன். இன்டிஜர் எப்படின்னா இன்டிஜர் நம்ம இசட்னு சொல்லுவோம். ஓகேவா? நேச்சுரல் நம்பரை எப்படி டினோட் பண்ணுவோம்? n, ஹோல் நம்பரை w, அது மாதிரி இன்டிஜர் நம்பரை இசட். ஐயே டினோட் பண்ணக்கூடாது, இன்டிஜரை இசட்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இன்டிஜர் பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பர் லைன் 0, இந்த சைடு பார்த்தீங்கன்னா +1, +2, +3, +4, +5, +6 போயிட்டே இருக்கும். இன்டேஷன் இங்கே -1, -2, -3, -4, -5, -6. ஓகேவா? இப்போ இதுதான் இன்டிஜர் நம்பர். இது என்னது? 0, போத் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஓகேவா? இதுதான் இன்டிஜர். இன்டிஜர் ஜஸ்ட் நம்பர் லைன் நோட் பண்ணி காமிக்கிறேன். போத் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஓகேவா? இந்த பாசிட்டிவ் சைடு ரைட் சைடு ஃபுல்லாவே பாசிட்டிவ், இங்க ஃபுல்லாவே நெகட்டிவ். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் இன்டிஜர் நம்ம லோவர் கிளாஸ்ல இருந்தே படிச்சிருக்கோம் இல்லையா? பாசிட்டிவ்னா என்னது? பிளஸ், நெகட்டிவ்னா மைனஸ். தான் இது ஃபுல்லாவே பாசிட்டிவ் இன்டிஜர், இது ஃபுல்லாவே நெகட்டிவ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னது? இன்டிஜர். இன்டிஜர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்டிஜர்ஸ் ஜஸ்ட் அது நம்பர்ஸ் தான், இன்டிஜர் நம்பர் தான். இன்டிஜர்ல நம்பர்ல கொடுப்பாங்க. இங்க என்னது? போத் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதான் இன்டிஜர். சென்டரா 0, இந்த இது என்னது? +1, +2, +3, +4 நம்பருக்கு லிமிட்டே கிடையாது. இது ஃபுல்லாவே பாசிட்டிவ் இன்டிஜர், இது ஃபுல்லாவே நெகட்டிவ் இன்டிஜர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இன்டிஜர்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஹோல் நம்பர் தான். போத் பாசிட்டிவும் அண்ட் நெகட்டிவ் நம்பரும் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க இன்டிஜரை. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன்னா இன்டிஜரை எப்படி ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, டிவைட் பண்றது. எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாவே என்னது? இன்டிஜரோட இன்டிஜர்ல என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்றோமோ அதை தான் பார்க்க போறோம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இன்டிஜர் தான் என்னது? போத் பாசிட்டிவ் நம்பர் அண்ட் இன்டிஜர் இஸ் a ஹோல் நம்பர். ஓகேவா? இன்டிஜர் என்னது? ஹோல் நம்பர். புக்ல கொடுத்திருப்பாங்க டெஃபினேஷன், நான் ஷார்ட்டா சொல்றேன். இன்டிஜர் இஸ் a ஹோல் நம்பர், போத் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஒன் சைடு இந்த பாசிட்டிவ் எல்லாம் என்ன சொல்லணும்னா பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லுவோம். இந்த நெகட்டிவ் நம்பர் எல்லாம் நெகட்டிவ் இன்டிஜர்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டிஜர் ரூல். இன்டிஜர் ரூல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அடிஷன் ரூலும் சப்ட்ராக்ஷன் ரூலும் பார்த்து அதுக்கான எக்ஸசைஸ்ல உள்ள சம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்டிஜர் ரூல்ல அடிஷன் ரூல் ஒண்ணுமே இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சிருப்பீங்களா? அதே கான்செப்ட் தான். இப்போ பாத்தீங்கன்னா அடிஷன் ரூல்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னா எந்த ஒரு ரெண்டு நம்பர்
இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர் மீன்ஸ் இப்போ ரெண்டுமே இன்டிஜர்னாவே அது நம்பர்ஸ் தான். இன்டிஜர் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். ஓகேவா? அந்த அடிஷன் ரூல்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, ரெண்டு நம்பருமே பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் என்னவா இருக்கும்னா பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜரை ஆட் பண்ண போறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்குன்னா அதுவும் பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ் ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் பிளஸ் அண்ட் பிளஸ் என்ன பண்ண போறோம், அதுவும் நமக்கு என்னது பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஒரு ரஃபா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பிளஸ் 10 பிளஸ் 20 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா பிளஸ் 30. இதுதான் நம்மளோட அடிஷன்ல ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜரை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும், ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, பிளஸ் 10 பிளஸ் 5 பிளஸ் 5 நம்ம ஆன்சர் என்னது மைனஸ்ல வரும். பிளஸ் 5 பிளஸ் 5 10 ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆன்சரும் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் சைனா இருக்கும்போது, ஆப்போசிட் சைன் மீன்ஸ் இப்போ என்ன பண்ணலாம், பிளஸ் 20 நெக்ஸ்ட் என்ன இருக்கலாம் பிளஸ், ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா லோயர்லாம், பிளஸ் இன்டு பிளஸ் 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 இன்டு மைனஸ் மைனஸ், அதே ரூல் தான் இங்க அடிஷன்லயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? பிளஸ் அண்ட் பிளஸ் நான் ஷார்ட்டா நோட் பண்ணிருக்கேன். பிளஸ்ங்கிறது என்னது 2 1 பாசிட்டிவ் இன்டிஜர் பிளஸ் another பாசிட்டிவ் இன்டிஜர் ஆட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா அதே பாசிட்டிவ் இன்டிஜர் தான் கிடைக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்னன்னா பிளஸ் 10 பிளஸ் 20 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா பிளஸ் 30 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் அண்ட் மைனஸ். என்ன பண்ணும், ஒரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ரூல் 2 பாசிட்டிவ் இன்டிஜர் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சரும் பாசிட்டிவ் இன்டிஜர் தான் கிடைக்கும். 2 பாசிட்டிவ் இன்டிஜர் ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சரும் பாசிட்டிவ் இன்டிஜர் தான். நெக்ஸ்ட் ஒன் ஏதாவது ஆப்போசிட், ஏதாவது ஒன்று பாசிட்டிவாகவும் ஏதாவது ஒன்று நெகட்டிவாகவும் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா அதை சப்ராக்ட் தான் பண்ணணும். ஆனா அதை ஆன்சர் சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் எப்படி பண்ணுவோம்னா எது பிக்கர் டிஜிட்ல உள்ள சைனை தான் நம்ம போடுவோம். புரியுதா? என்ன செகண்ட் ரூல் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இன்னொரு நெகட்டிவ் இன்டிஜர், அதாவது ஆப்போசிட் சைன்ல உள்ள நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் புரியுதுல, ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் ஒரு நெகட்டிவ் இன்டிஜர், அதை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா, ஏதாவது ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் இருந்தாலும் கண்டிப்பா என்ன பண்ணும் சப்ராக்ட் பண்ணணும். ஆனா அதை சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் எப்படி இருக்கணும், பிளஸ் பாசிட்டிவ்ல இருக்கணுமா நெகட்டிவ்ல இருக்கணுமா, அது வந்து அந்த டிஜிட்டை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிக் நம்பரோட டிஜிட் தான் நம்ம போடுவோம். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா புரியும். இப்போ -20 பிளஸ் 10. ஓகேவா? -20 பிளஸ் 10 நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆப்போசிட் சைன் இருக்கும்போது என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இது சப்ராக்ட் பண்ணா என்ன வரும், 10 வரும். 20 minus 10 என்ன வரும், 10 வரும். ஆனா எந்த சிம்பிள் போடணும் ஆன்சர்ல, பிளஸ்ஸா மைனஸா, மைனஸ். என்ன சொல்லியிருக்குன்னா ஆப்போசிட் சைன் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணணும். வர சிம்பிள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், எது பிக்கர் டிஜிட்டோட சிம்பிள்னு சொல்லியிருக்கேன். இதுல எது பிக்கர் டிஜிட் 20, அப்ப -10. ஓகேவா? இது எதை பொறுத்து இருக்குன்னா ஆன்சர் எதை பொறுத்து இருக்கு, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவா இருக்கலாம் அல்லது நெகட்டிவா இருக்கலாம். ஓகேவா? நீங்க புக்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல கொஞ்சம் பிரீஃபா ஷார்ட்டா சொல்றேன். எல்லாம் என்ன பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. ஓகேவா? புரியுதுல? கான்செப்ட் இதுதான். அடிஷன்ல ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம், வர்ற ஆன்சரும் பாசிட்டிவ்ல தான் வரும். செகண்ட் ரூல் என்னது, ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் ஒரு நெகட்டிவா இருந்தாலும் என்ன பண்ணும், கண்டிப்பா அதை சப்ராக்ட் தான் பண்ணும். ஆனா வர்ற ஆன்சர் எப்படி இருக்கணும், எது பிக்கர் டிஜிட்ல உள்ள சிம்பிளோ அதுதான் போடணும். ஓகேவா? இதுதான் அடிஷனோட ரூல். தென் ரெண்டுமே மைனஸ் இருந்தா என்ன பண்ணும், மைனஸ் அண்ட் மைனஸ். ஆன்சர் என்ன வரணும், மைனஸ் மைனஸா இருந்தா வரக்கூடிய டிஜிட் எப்படி இருக்கணும்னா, வர டிஜிட் ஆன்சர் வந்து மைனஸ்ல இருக்கணும். ஆனா என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஓகேவா? இத பார்க்காதீங்க, எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க. இப்ப -20
-40. இது என்ன செய்யணும்? ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு. ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்தா ஆட் பண்ணனும். ஆனா இன்னும் வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கணும்? அதோட சிம்பிள் நெகட்டிவ்ல தான் இருக்கணும். இதுல பிக்கர் ஸ்மால் ஏன்னா ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு. டிஜிட் ஆட் பண்ணிக்கணும். 60 சிம்பிள் என்ன வரணும்? மைனஸா தான் வரணும். ஓகேவா? புரியுதா? ஜஸ்ட் சிம்பிளா இத நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இல்ல மூணு ரூல் சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? ரெண்டு 2 பாசிட்டிவ் இன்டிஜரை ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ரூல் அடிஷனோட. செகண்ட் ரூல் என்னது? ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் பிளஸ் இன்னொரு நெகட்டிவ் இன்டிஜர். ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ். இது என்ன பண்ணணும்? எது ஒரு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் இருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்தா ஆட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் அதாவது ஆப்போசிட் சைனா இருக்கும்போது என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆனா வரக்கூடிய ஆன்சர் எந்த சைன்ல இருக்கணும்னு பார்க்கணும். ஏதோ பிக்கர் டிஜிட்ல எந்த ஃபார் எக்ஸாம்பிள் -20 + 10 இங்க என்ன இருக்கு? ஆப்போசிட் சைனா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணனும். ஆனா ஆன்சர் எப்படி வரணும்னு சொல்லிருக்கேன். இந்த பிக்கர் நம்பரோட பிக்கர் டிஜிட்ல இந்த சைன் இருக்கும். அதுதான் ஆன்சரா வரணும். இது செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்னன்னா ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும்போது என்ன பண்ணிக்கணும்னா டிஜிட்டை ஆட் பண்ணிக்கணும். ஆனா ஆன்சர்ல என்ன பண்ணணும்? மைனஸ் தான் வரணும். இதுதான் 3 ரூல். இந்த ரூல் தெரிஞ்சாலே போதும். இந்த எக்ஸசைஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷனும் சேம் அடிஷன் தான். இது என்னன்னா ரெண்டுமே சேம் சைனா இருந்தா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிளஸ் அண்ட் பிளஸ். இது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுமா? +10 + 20 என்ன பண்ணலாம்? +30. ரெண்டுமே சேம் சைனா இருந்தா ஆட் பண்ணனும். ஓகேவா? சிம்பிள் என்னது? ரெண்டு பாசிட்டிவ் ஆட் பண்ணும்போது பாசிட்டிவ் தான் வரும். செகண்ட் ஒன் ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும்போது என்ன பண்ணனும்னா சேம் தான். என்ன சொல்லிருக்க? ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும்போது ஆட் பண்ணனும். ஆனா சிம்பிள் எப்படி வரணும்னு சொல்லிருக்க? டிஜிட்டை ஆட் பண்ணனும். சைன் எப்படி வரணும்? நெகட்டிவ் சைன் தான் வரணும். ஓகேவா? -50 -20 ஆட் பண்ணுங்க. 70 சைன் என்னது? மைனஸ் நெகட்டிவ்ல தான் வரணும். இதுதான் சப்ட்ராக்ஷன் ரூல். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் 1.1. ஓகேவா? இது வரைக்கும் இன்டிஜர்ஸ்ல என்ன பார்த்தோம்னா இன்டிஜர்ஸ்னா என்ன, இன்டிஜர் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம். அதுல உள்ள அடிஷன் ரூலும் சப்ட்ராக்ஷன் ரூலும் பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கான அடிஷன் ரூல் பிளஸ் சப்ட்ராக்ஷன் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சம் போட போறோம். ஓகேவா? எல்லாரும் புக் வச்சிருப்பீங்க, பார்த்துக்கோங்க. இன் குவிஸ் காம்படிஷன் பாசிட்டிவ் மார்க் ஆர் அவார்டட் ஃபார் கரெக்ட் ஆன்சர் and negative marks for incorrect answer. Ram scored 15, -5, -10, 10 + 10 + 20. 5 rounds. What was his score at the end? ராம் என்ற பையன் என்ன பண்றானா ஒரு குவிஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றான். ஓகேவா? அதுல என்ன பண்ணா 5 ரவுண்ட் இருக்கு. அந்த 5 ரவுண்டோட மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். ஓகேவா? ஒரு காம்படிஷன்ல என்ன பண்ணா பாசிட்டிவ் ஸ்கோரும் இருக்கு, நெகட்டிவ் ஸ்கோரும் இருக்கு. ஓகேவா? அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றானா ஒரு 15க்குமே கரெக்ட் ஆன்சர் பண்றான், பாசிட்டிவ் ஸ்கோர். நெக்ஸ்ட் என்ன பண்றான்? அது எத்தனை क्वेश्चंस தெரியல, அதுக்கு அவன் என்ன பண்ணிடுறான்? ராங்கா ஆன்சர் பண்ணிடுறான். ராங்கா ஆன்சர் பண்ணா என்ன பண்றான்னா மார்க் வந்து மைனஸ் ஆகும் இல்லையா? அது -5. இது மாதிரி ஒரு 5 ரவுண்டோட ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா லாஸ்டா ராம் என்ற பையனோட அந்த 5 ரவுண்ட் முடிஞ்சு அதுல என்ன இருக்கு? பாசிட்டிவ் மட்டும் இருந்தா டைரக்டா ஆட் பண்ணிட்டு போயிடலாம். அவனோட பாசிட்டிவ் ஸ்கோரும் இருக்கு, நெகட்டிவ் ஸ்கோரும் இருக்கு. அந்த ரவுண்டோட எண்ட்ல 5 ரவுண்ட் முடிஞ்சு அவனோட டோட்டல் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ராமோட ஃபைனல் ஸ்கோர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபைனல் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் என்னன்னா அவன் எல்லா ரவுண்ட்லயும் எடுத்தான் இல்லையா? அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த சிம்பிள் தான் இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு சைன் சேஞ்ச் ஆனாலும் ஆன்சர் ராங் ஆயிடும். எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னா ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணலாமா? 15 பிளஸ் ஆட் பண்ண போறேன், அதனால பிளஸ். ஆனா இங்க என்ன இருக்கு? செகண்டா -5 இருக்கு. அந்த -5
தெரியாது, ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டுட்டு வாங்க. எல்லா ஸ்கோரையும் நான் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். அப்ப எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிட்டே போறேன். ஆனா நடுவுல என்னது மைனஸ் சைன் இருந்தா கண்டிப்பா பிராக்கெட்ல தான் போடணும். ஒரே சைன் என்னது பக்கத்துல வரக்கூடாது. இப்ப பிளஸ் இருக்கா, ஆட் பண்ணனால 15, அத 5 கூட ஆட் பண்ண போறேன். ஆனா -5 இருக்கு, பிளஸ் எடுத்துட்டு மைனஸ் போட கூடாது. ஓகேவா? ஆட் பண்ண போறேன். எல்லா ஸ்கோரையும் நான் ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 15, நெக்ஸ்ட் என்னது பிளஸ் -5, அந்த மைனஸ்ங்கிறது பிராக்கெட்ல வந்துரும். நெக்ஸ்ட் பிளஸ் -10, ஓகேவா? பிளஸ் 10 பிளஸ் 20. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் 5 ஸ்கோரையும் நான் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணும்போது அந்த சிம்பிளா என்ன பண்ண போறேன், அடிஷன். இப்ப இங்க பாருங்க, கண்டினியூஸா போடுங்க. இங்க பிளஸ்க்கு பிளஸ் நான் ஆட் பண்ண போறேன் 10. இங்க இது ஏன்னா பிராக்கெட் குள்ள போறேன்னா அடுத்தது பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்கு. இது நெகட்டிவா இருந்தா அந்த நம்பரை இந்த நம்பருக்குள்ள என்ன சைனோ அது பிராக்கெட்ல யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. புரியுதா? ஜஸ்ட் ஆட் பண்ண போறேன். பிளஸ் 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 இந்த சிம்பிள், அதாவது எந்த ஒரு நம்பர்ல நெகட்டிவ் இருக்கோ அது பிராக்கெட்ல நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், 15க்கு 15. இங்க பாருங்க, ஜஸ்ட் நெக்ஸ்ட் இந்த நம்பர் எழுத போறேன். நான் என்ன சொல்லிருக்கேன், பிளஸ் இன்டு மைனஸ். ஏதாவது ஒரு நெகட்டிவா இருந்தாலுமே ஆன்சர் என்ன வரும், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அப்ப என்ன வரும், -5. -5. இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னது, -10 வருமா +10 வருமா? இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணிருக்கேன், ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா இருந்தாலும் அது என்ன வரும், நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வரும்னு சொல்லிருக்கேன். அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், வேணா ரெண்டுத்தையும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அப்போ -10. இங்க என்ன இருக்கு, +10 இருக்கு, +20. புரியுதா? ஆல்ரெடி நான் ரூல் சொல்லிருக்கேன் இல்லையா, ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா ஆட் பண்ணும், ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா இருந்தாலும் என்ன பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணனும் சொல்லிருக்கேன். இது என்னது, +15. அது அப்படியே எழுதிட்டோம். இது என்னது, ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா இருந்தாலும் சப்ட்ராக்ட் பண்ணும். அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், இங்க +10. ஓகேவா? நெக்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணலாமா? 15 - 5, 15 - 5 பிளஸ் 15 -5. என்ன சொல்லிருக்கேன், என்ன ரூல் சொல்லிருக்கேன்னா, ஏதாவது ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தாலும் ஆட் பண்ணும். ஏதாவது ஒரு நம்பர், அதாவது ஆப்போசிட் சைனா இருந்தா என்ன பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணும். ஆனா லாஸ்டா வரக்கூடிய ஆன்சர் எந்த டிஜிட்ல இருக்கணும்னா, பிக் டிஜிட்ல எந்த சைன் இருக்கோ அதை தான் போடணும். அப்ப 15 - 5 10, நான் +10 -10, ஏன்னா பிக் டிஜிட்ல என்ன இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்ப 10, தென் இது ரெண்டுத்தையும் தான் நான் சிம்பிளிஃபை பண்ணி 10 போட்டுருக்கேன். 10, இந்த -10 அப்படியே வந்துரும், இங்க +10 +20. ஓகேவா? நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 10 - 10, 10ல 10 போயிடுச்சுன்னா 0. இங்க +10 இருக்கு, +20 இருக்கு. ஓகேவா? 0 10 + 20 என்ன வரும், ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கறனால ஆட் பண்ணோம். 10 + 20 30, 0 + 30 30. அப்ப ராமோட ஸ்கோர் என்னது, ராமோட ஃபைனல் ஸ்கோர் என்னமா, 30. இதான் ராமன்ற பையனோட ஃபைனல் ஸ்கோர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ராம் என்ற பையன் ஒரு காம்படிஷன்ல என்ன வாங்கியிருக்கானா, பாசிட்டிவ்லயும் ஸ்கோர் வாங்கியிருக்கான், நெகட்டிவ்லயும் ஸ்கோர் வாங்கியிருக்கான். அவனோட 5 ஸ்கோர் தான். ஓகேவா? அவனோட 5 ஸ்கோர் என்னது, 15 -5 -10 10 20. இதான் அவனோட ஸ்கோர். அதுக்கப்புறம் சம் ஒர்க் அவுட் பண்ணிக்குவாங்க. எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 15 பிளஸ்க்கு பிளஸ், இங்க இருந்து -5 இருக்கறனால பிராக்கெட்ல, நெக்ஸ்ட் பிளஸ் ஆட் பண்ணோம். இங்க -10 இருக்கறனால அது சைன் என்ன வந்துரும், பிராக்கெட்ல வந்துரும், +10. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணா ராமோட ஃபைனல் ஸ்கோர் என்னது 30.
ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம். செகண்ட் சம் பார்க்க போறோம். செகண்ட் ஒன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் மெத்தட்ல write down a pair of integer whose first one a sum is -14. என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த இதோட sum is -14 நான் write down a pair of integer. இந்த -14 ஓட pair எழுதணும். அதாவது pair means 2. எதையும் ஆட் பண்ணா நமக்கு -14 கிடைக்குதோ அதை எழுதணும். இப்ப சம்னு கொடுத்துட்டாங்கன்னா சம்னாவே அடிஷன். சம்னாவே என்னது? அடிஷன். ஓகேவா? இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்போ ஒரு 10 ன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க. +10 எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு +10 ன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இதோட பேர் ஆஃப் இன்டிஜர். அதாவது எந்த பேர் மீன்ஸ் எந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது இந்த 10 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்காங்க. ஓகேவா? எது ரெண்டு ஆட் பண்ணும்போது +5 and +5 ஆட் பண்ணலாமா? அதாவது பேர் ஆஃப் இன்டிஜர் நான் ரெண்டு பேர் எடுத்துர்க்கேன். +5 and +5 எடுத்துர்க்கேன். அப்ப ஆட் பண்ணா +5 +5 தான் வரும். ஏன்னா ஆட் பண்ண போறோம். + into ++. அப்ப 5 + 5 = 10. இதோட பேர் ஆஃப் இன்டிஜர் என்னது? 5, 5. இதுதான் பேர் ஆஃப் இன்டிஜர். புரியுதா? ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுல என்ன சொல்லிருக்காங்க? இதுல சில மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னா சம்னு கொடுத்திருப்பாங்க. சம்னா அடிஷன். நம்ம ஆட் பண்ணனும். எந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு எது கிடைக்குதுன்னு பார்க்கணும். இந்த -14 கிடைக்குதுன்னு பார்க்கணும். இதே டிஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. டிஃபரன்ஸ் இஸ் -14 கொடுத்திருந்தாங்க. நான் செய்வேன். எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த -14 கிடைக்குதுன்னு பார்க்கணும். நான் என்ன எடுத்துக்கனா ஒரு பேர். அந்த பேரை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. -14 எப்படி கிடைக்கலாம்? சம் இஸ் -14. வர்க் நீங்க ஒவ்வொண்ணா திங்க் பண்ணி பாருங்க. ரெண்டு நம்பரை எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது எது கிடைக்கலாம்னா -14 கிடைக்கணும். நான் அடிஷன் ரூல் சொல்லிருக்கேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் அடிஷன் ரூல் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கணும்னா பாசிட்டிவ்ல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் +5 +5 ஆன்சர் என்ன வரும்? பாசிட்டிவ் இன்டிஜர் +10 தான் வரும். இது ஒரு மைனஸா இருந்தாலும் ஆன்சர் என்ன வரும்? ஒரு மைனஸா இருந்தாலும் என்ன பண்ணனும்னா சப்ட்ராக்ட் பண்ணனும். ஆனா கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கணும்னா பிக்கர் டிஜிட்ல உள்ள சைன் தான் நமக்கு வரணும். தேர்ட் ஒன் என்னன்னா ரெண்டுமே மைனஸா இருக்கும்போது அந்த என்ன பண்ணனும்னா ஆட் பண்ணிக்கணும். அதோட சிம்பிள் எப்படி வரணும்னா மைனஸ்ல தான் வரணும். இது ஃபர்ஸ்ட் ரூல் கிடையாது. ஏன்னா பிளஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? +14 இருந்தா 7 + 7 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 14 7, 7 இதான் நம்மளோட பேர் ஆஃப் இன்டிஜர்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ரூல் யூஸ் பண்ணோம்னா ஆன்சர் மைனஸ்ல வருமா? மைனஸ் ஓகே அதாவது சப்ட்ராக்ட் பண்ணோம். அதாவது ஆப்போசிட் சைனா இருக்கும்போது என்ன பண்ணும்? சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணும்? பிளஸும் மைனஸும் இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணும்? +10 -5 இருந்தாலும் பிக்கர்ல தான் ஸ்மாலர்ல தான் என்ன இருக்கு? நெகட்டிவ் சைன் இருக்கு. இருந்தாலுமே ஏதாவது ஒரு மைனஸ்ல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணோம். ஆனா வரக்கூடிய ஆன்சர் பிக்கர் டிஜிட். அப்படி ரெண்டு நம்பர் எடுத்துக்கும் போது நமக்கு என்ன ஆகுது? இது வந்து -14 இருக்கு. அப்ப பிக்கர் டிஜிட்ல இருந்து ஸ்மாலர் டிஜிட் என்ன பண்ணோம்? நம்ம அது கன்ஃபியூஸ் ஆகும். அது எது பிக்கர் டிஜிட்ல சரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லிருக்கேன்? இப்ப -8 +4னா என்ன பண்ணும்? ஏதாவது ஒண்ணு நெகட்டிவ்ல இருந்தாலும் என்ன பண்ணும்? சப்ட்ராக்ட் பண்ணோம். ஆனா ஆன்சர் பிக்கர் டிஜிட்ல தான் நம்ம போடணும். நான் இதுல என்னது? ஆன்சர் என்ன இருக்கு? -14 நெகட்டிவ் இருக்கு. அப்ப தேர்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சம் இஸ் -14 கொடுத்திருக்காங்க. அப்ப தேர்ட் ரூல் யூஸ் பண்ணிக்க. ரெண்டு நெகட்டிவ் நம்பரை ஆட் பண்ண போறோம். சிம்பிள் எப்படி வரும்? மைனஸ்ல தான் வரும். அப்ப ஒரு பேரா எடுத்துக்கும் போது நான் என்ன பேர் எடுத்துருக்கேன்னா சம் இஸ் -14. ஓகேவா? நான் என்ன பேர் எடுத்திருக்கேன்? -6 and -8 இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதை எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர போறேன். நார்மலா பாருங்க -6 -8 6 + 8 14. என்னது? ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்தா கண்டிப்பா எப்படி வரும்னா -14 தான் வரும். ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன்? -6 and -8 எடுத்திருக்கேன். இப்போ சம்முக்கும் போது நான் ஆட் பண்ண போறேன். எதை? -6 + -8
இந்த -6ஐயும் -8ஐயும் ஆட் பண்ண போறேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தோம் இல்லையா, ரெண்டு சைடையும் சேம் பிளேஸ்ல போடுறேன். அதனால பிராக்கெட்ல தான் இத போடணும். ஓகேவா? அப்ப -6 +-8 -6 இங்க பாருங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் -8 -6 -8 என்ன வரும்? 6உம் 8உம் 14 வரும். ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும்போது ஆட் பண்ணி என்ன பண்ணணும்? சைன் வந்து நெகட்டிவ் சைன் தான் வரும். அப்போ -14 -14 வந்துருச்சா சம்? அப்ப என்னது பேர்? என்னது -6, -8 இதான் இதோட பேர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். நார்மலா பிராக்டிகலா திங்க் பண்ணாவே சம்லாம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன், டிஃபரன்ஸ் இஸ் -25. ஃபர்ஸ்ட் ஏ சம்ல என்ன பார்த்தோம்? சம் இஸ் -14. அதோட 2 இன்டிஜரான பேர் பார்த்தோம். இது என்னது? சம்மன் கொடுத்திருந்தா நான் அடிஷன் சொல்லியிருக்கேன். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப டிஃபரன்ஸ்னா என்னது? சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ட் பண்ண போறோம். எந்த 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? -25. இதோட பேர் எழுதிக்கணும். ஓகேவா? நான் என்ன எழுதி ஒவ்வொரு நம்பரா நீங்க பேர் பண்ணிட்டே வரணும். நான் என்ன நம்பர் எடுத்துக்கிறேன்னா -26 and -1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? -26 and -1 எடுத்துக்கிறேன். -26 and -1 எடுத்தா இப்போ இத சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது மைனஸ் தான். சப்ட்ராக்ட்னாவே அது மைனஸ். இப்போ -26 -1. ஓகேவா? இதோட பேர் எந்த 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது -25 வரணும். ஒவ்வொரு நம்பரா நீங்க திங்க் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 26 and -1 எடுத்துக்கிறீங்க. 26 and -1 எடுக்கும்போது 26 -1 -25 வரும். ஆனா இடையில நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்க, 26 and -1 எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறோம். ஓகேவா? 26 and -1 எடுத்தா என்ன பண்ணலாம்னா 26 and -1 சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனா என்னது 26 -1 25. ஆனா ஆன்சர் என்ன வரணும்? எது பிக் டிஜிட்ல உள்ள சைனோ அதான் போடும். +25 வந்துருச்சு. அப்ப இத நம்ம எடுக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் -26 +1 இத எடுத்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். -25 னு கிடைச்சிரும். ஆனா டிஃபரன்ஸ்ங்கும்போது நம்ம மைனஸ் சைன் யூஸ் பண்ண, மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ண பாருங்க. இப்போ என்ன வரும்னா -26 +1 எடுத்துட்டேன் இல்லையா? -26 சப்ட்ராக்ட் பண்ண போறோம். -+1 -26 +1 ஒவ்வொன்றா நான் எடுத்துட்டு அக்கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ -26 +1 எடுத்துட்டா நான் சென்டர்ல என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்ப -26 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் -1 ஆன்சர் என்ன வந்துரும்? -27 வந்துரும். அப்ப ரெண்டுமே எடுக்க முடியாது. அப்ப என்னதான் எடுக்கலாம்? -26 and -1 இத எடுத்துட்டு நான் அவுட்புட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? என்ன எடுத்துட்டா -26 டிஃபரன்ஸ்னா சப்ட்ராக்ஷன் -1 ரெண்டு பேர் எடுத்துட்டோம். ஓகேவா? திரும்ப again என்ன பண்ணலாம்? -26 minus into minus plus 1 equal to -26 plus 1. என்ன சொல்லிருக்கேன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சைனா இருக்கும்போது என்ன பண்ணணும்? கண்டிப்பா சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். ஆனா ஆன்சர்ல என்ன பண்ணணும்னா பிக்கர் டிஜிட்ல உள்ள சைன் தான் ஆன்சர்ல வரணும். 6 - 1 5. இந்த 2 அப்படியே வந்துரும். ஆனா என்னது பிளஸ் வருமா மைனஸ் வருமா? எது பிக்கர் டிஜிட்ல இருக்கு? மைனஸ். அப்போ -25 பேர் கிடைச்சிருச்சா? புரியுதா? அப்ப -25 ஆன்சர் வந்துருச்சு. அப்ப பேர் என்னது? -26, -1. இதுதான் இதுக்கான பேர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன சொல்லிருக்காங்கன்னா sum is 0. sum வந்து சம்னாவே அது அடிஷன். sum வந்து 0 ஆகும். எப்ப 0 ஆகும்? இதுல எந்த ஒரு 2 நம்பரை எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இப்போ ஒரு 1ங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு sum வந்து 0வா கிடைக்கணும். ஓகேவா? ஏதாவது ரெண்டு நம்பர் வந்து சம்னாலே அடிஷன் தான். அப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டு ஆப்போசிட் சைன்ஸ்
எடுத்துக்கிட்டா என்னவோ ரெண்டு ஆப்போசிட் சைனா இருக்கும்போது கண்டிப்பா சப்ட்ராக்ட் தான் பண்ணுவோம். அப்போ 1 - 1 0. ஓகேவா? ஆனா இடையில என்ன கொடுத்திருக்காங்க சம்ங்கிறது ஆட். எந்த டூ நம்பரை ஆட் பண்ணோம் அந்த நம்ம ஆட் பண்ற நம்பர் எப்படி எடுத்துக்கணும்? கண்டிப்பா சைன் சேஞ்ச் ஆனா ஆப்போசிட் சைன் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு சம் 0 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க +1 எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்னொரு நம்பர் +1 எடுத்துக்கிறேன். கண்டிப்பா என்னது சம்ல ஆட் பண்ண போறேன். அப்ப 1 பிளஸ் இந்த +1 +1ங்கறனால டைரக்டாவே போட்டுடலாம். 1 சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சாரி ஆட் பண்ண போறேன். ஏன்னா சம்முன்னு கொடுத்திருக்காங்க ஆட் பண்ணனும். 1 2 பேர் எடுத்துட்டேன். அந்த பேர் என்னன்னா 1 and 1. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 1 and 1 ரெண்டுமே சேம் டிஜிட்டா எடுத்துட்டேன். நான் ப்ராப்ளம் சாரி சேம் சைனா எடுத்துட்டா. என்னது 1 and 1 எடுத்துட்டேன். ஓகேவா? 1 and 1 எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஆட் பண்ண போறேன். இதுவுமே அடிஷன்ல இருக்கு, இதுவுமே அடிஷன்ல இருக்கு. அப்ப 1 சம்மனாவே அடிஷன் ஆட் பண்ண போறேன் 1 கூட. அப்ப 2 வந்துருது. நமக்கு என்ன கிடைக்கணும்னா சம் வந்து 0வா கிடைக்கணும். ஓகேவா? அதேதான் பாருங்க நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துட்டேன்னா ஒரு 6ம் 6 எடுத்துட்டேன். 6 and -6 எடுத்துட்டேன். ஓகேவா? இத வொர்க் அவுட் பண்ணி பாரு. 6 சம்ங்கறனால ஆட் பண்ணோம். எது கூட -6 கூட ஆட் பண்ணோம். அப்ப இந்த 6 அப்படியே வந்துரும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் -6 6 - 6 0. அப்ப பேர் என்னது 6, -6. ஒண்ணுமே இல்ல. சம் 0ன்னு கொடுத்திருந்தா என்ன பண்ணணும்? சேம் நம்பர் எடுத்துக்கணும். அந்த சேம் நம்பரும் ஆப்போசிட் சைனா இருக்கணும். அப்பதான் ஈஸியா என்ன பண்ணலாம்? எந்த நம்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னையோட இந்த கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்கணும்னா இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? அதாவது இன்டிஜர் நம்பர்னா என்னன்னு பார்த்திருக்கோம். இன்டிஜரோட ரூல் பார்த்திருக்கோம். இன்டிஜர் ரூல்ல இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம்னா அடிஷன் ரூலும் சப்ட்ராக்ஷன் ரூலும் பார்த்திருக்கோம். அந்த அடிஷன் ரூல் சப்ட்ராக்ஷன் ரூல் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரும் செகண்ட் ரோம் லெட்டரும் பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணோம்? இன்டிஜர் ரூல்ல மல்டிப்ளிகேஷன் ரூலும் டிவிஷன் ரூலும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் 1.1ல இந்த சம்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ ரெண்டு ரூலும் அதை பார்க்க போறோம். தேங்க்யூ.